டிவிக்கு பிரபு அவர்களுக்கும் மாங்குடி அவர்களுக்கும் மட்டும்தான் இங்க கடுமையான போட்டி இருக்கும். ஏன்னா பிரபு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இளைஞர் பட்டாளங்கள் 18 வயசுல இருந்து 27 வயசு விஜய் ரசிகர்கள் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடியில ரொம்பவே அதிகமா இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா விஜயோட தொண்டர்கள் தான் ரொம்பவே அதிகமா இருக்காங்க. கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரபு வெற்றி வாகை சூடக்கூடிய வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. இந்த சூழல தான் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றாரு, நான் வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடியில ஜெயிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. திருப்பத்தூர்ல எடுத்தீங்க அப்படின்னா KR பெரிய கருப்பன் அவர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளாக எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு அவர் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஆதிக்கம் இருக்கு. அவரை ஜெயிக்க யாருமே வந்ததில்லை, வரையும் போறதில்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பத்தூர்ல போட்டிடாம சரி வாங்க காரைக்குடியில போட்டியிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவெடுத்துக்காரு. நினைச்சிட்டாரு போல காரைக்குடி வந்து ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்காரு. ஆனா அங்க உள்ளவங்களுக்கு தெரியும் சீமான் அவர்களை ஆதரிச்சு சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடியில ரொம்பவே கம்மியான பேர் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட விரல விட்டு எண்ணில அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஆனா காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அழகப்பா காலேஜா இருக்கட்டும், நிறைய லா காலேஜ் வரும்போது அந்த காலேஜா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து திமுக ஆதிக்கத்தை கீழே தான் இருக்கு. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸை சேர்ந்த முன்னாள் நிதியமைச்சர் சிதம்பரமா இருக்கட்டும், அவருடைய மகன் கார்த்திக் சிதம்பரமா இருக்கட்டும், அவங்க வந்து காரைக்குடியை தொகுதியா சேர்ந்திருக்காங்க. அவங்க முழுக்க திமுக. அவங்க யாரை காட்டுறாங்களோ அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் எம்எல்ஏ ஆக முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா களம் இறங்கி இருக்கனால இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு போட்டியா பிரபு அவர்கள் தான் பார்க்கப்படுது. எக்காரணம் கொண்டும் நாம் தமிழர் கிட்டத்தட்ட சீமான் அவர்கள் இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா திருவெட்டியூர்ல நின்னார், அங்க நின்னார், 20,000 30,000 ஓட்டு வாங்கிட்டு இருந்தார். பேசாம அங்கே நின்று இருக்கலாம். சாட்டை துரைமுருகனோட பேச்சை கேட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க களத்துல இறங்கி படும் தோல்வி அடைய சீமான் அவர்கள் வாய்ப்பு இருக்கு. தயவு செஞ்சு 2வது 3வது இவங்க வந்து சீமா வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து சினிமா ஃபேம் இருக்கு. சீமான் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல நிறைய வீடியோ பேசுறாரு, அதை பார்த்து மக்கள் ஓட்டு போடுவாங்க அப்படின்ற மாதிரி மத்த ஏரியாக்கள் மாதிரி நிறைய. காரைக்குடி அப்படி கிடையாது. காரைக்குடி மக்கள் பொறுத்தவரைக்கும் ரொம்பவே படிச்சவங்க, ரொம்பவே அறிவானவங்க, ரொம்ப தெளிவானவங்க, யாருக்கு எங்க எப்ப ஓட்டு போடணும்னு சொல்லி கரெக்டா தெரிஞ்சவங்க. அதற்காக தான் சொல்றேன் சீமான் அவர்கள் காரைக்குடியில கால் பதிக்கவே முடியாது. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் 2 மாசத்துல உங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். இதே வீடியோ